நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தது, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது, அந்த சம்பவத்துல ஒரு பாதி சம்பவம் வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஒருத்தர் பார்வதியா கமுருதியா அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த எவிக்டட் பார்வதி எவிக்டட்னு போட்டிருக்கல, அவங்க வந்து ஓட்டு வயசுல வந்து எவிக்ட் ஆனாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓட்ல பார்வதி லீடிங்ல தான் இருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல ரொம்ப லீஸ்ட்ல இருக்க விக்கல் விக்ரம், சுபிக்ஷா, சாண்ட்ரா இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அபிஷியலாவே ஓட்ல வந்து ரொம்ப லீஸ்ட்ல இருக்காங்க. இருந்தாலும் இவங்களை தாண்டி பார்வதி எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததுல அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஆனா இவ்வளோ பேர் வச்ச கோரிக்கையை விஜய் சேதுபதி ஏத்துப்பாரு நான் யோசிச்சு கூட பார்க்கல. பட் இப்போ வரக்கூடிய தகவல்கள் படி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த கோரிக்கையை ஏத்துட்டு இருக்காரு. அதன்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வருது. ஸோ அந்த ஒரு நபர் ரெட் கார்டு வாங்கின அந்த ஒரு நபர் பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. இதை கேட்டோன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அதாவது என்ன பார்வதி மட்டுமா அப்படின்ற மாதிரி தான் ஷாக்கிங்காக இருக்கும். ஏன் பார்வதி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. பார்வதிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, கமுருதிக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தோன்னே சில பேர் வந்து எப்பவுமே கதற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பீடியன்ஸ் வருவானுங்க லைன்ல, இந்த மாதிரி வந்துட்டு எப்படி அது எப்படி பார்வதி இல்லைன்னா எப்படி பிக் பாஸ் எப்படி பார்க்கறது, பிக் பாஸே பார்வதியால் மட்டும்தானே ரன் ஆச்சு, அவங்க இல்லைனா இது ஒரு ஷோவே கிடையாது, இந்த ஷோவை தூக்கி நிப்பாட்டினதே எங்கள் அக்கா பார்வதி தான் அப்படின்ற மாதிரி வந்து தூக்குருவானுங்க. சொம்பு அடிப்பானுங்க பயங்கரமா. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் அக்கா இல்லாமல் ஷோ எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பார்த்துக்கிறோம். இத்தனை சீசனாக நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏதோ பார்வதி தான் ஷோ தூக்கி நிப்பாட்டுற மாதிரியும் பார்வதி இல்லைனா ஷோவே நவராத மாதிரியும் பில்டப் கொடுப்பானுங்க. இப்போ ஒரு விஷயத்தை டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு வரக்கூடிய தகவல்கள் படி ஒரு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரெட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வருது. இது எந்த அளவுக்கு ஷோர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு. ஒரு 90% கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு ரெட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும். பட் இங்க வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது பார்வதி கொடுக்கறது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன ப்ரோ அப்ப கமுருதினை விட்டுலாமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இப்போ இங்க விஷயம் வந்து என்னன்னா பார்வதியோட இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷன் தாங்க ஃபர்ஸ்ட் தப்பு. என்ன பண்ணும், டோரை ஓப்பன் பண்ணி வெளியே தள்ளணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மேஜர் தப்பு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குக்காக இதை பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வன்மத்துக்காக அதை பண்ணாங்க. நம்ம வன்மத்தை தீர்த்துக்கணும், சாண்ட்ராவை அடித்து வெளியே தள்ளணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட்டுக்கே ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு. ஏன் சார் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க, 4வது வீக்கில் நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அடித்து பற்றி விட்டுருக்கணும் சார். திவாகர் அனுப்பும் போதாவது அட்லீஸ்ட் அப்பயாவது அனுப்பி விட்டுருக்கணும். அப்போல்லாம் பார்வதிக்கு ஓட்டே இல்லை. அப்போல்லாம் என்ன தான் பிஆர் டீம் வச்சு முட்டுனாலும் மக்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, பிஆர் டீம் வச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே பிரெயின் வாஷ் பண்ணிட்டானுங்க. பார்வதி தானே கேமரு, பார்வதி தானே கேம் கரெக்டாக ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பார்வதி பயங்கரமாக கேம் ஆடி ஒரு டாஸ்கில் வின் பண்ணி ஒரு நியாயமாக ஒரு டாஸ்க் ஆடி அப்படி ஏதாவது நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா பார்வதியோட பிஆர் டீம் வந்து மக்கள் மனசில் இன்ஜெக்ட் பண்ணுறானுங்க. பார்வதி இல்லைனா இந்த கேம் ஷோவை பார்க்கவே முடியாது, பார்வதி இல்லைனா பிக் பாஸ் ஒன்றுமே இல்லை, பார்வதியால் தான் இங்கே எல்லாருமே சம்பளம் வாங்குறாங்க பிக் பாஸில் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இப்போ வரைக்கும் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்கும் செட் பண்ணி அந்த பீஸை இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்துட்டானுங்க. ஃபைனலாக கடைசியில் நீ வந்து எப்படி ஒரு மாதிரி கேயாட்டிக்காக ஒரு விஷயம் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்தியோ அதே மாதிரி ஒரு கேயாசாலேயே நீ வெளியே போயிட்ட அப்படின்றது ஆக்சுவலாக கர்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் திருப்பி அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது. இன்கேஸ் பார்வதி போலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வதியா கமுருதினை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்வதிக்கு தான், நெக்ஸ்ட் கமுருதின். பட் 2 ரெட் கார்டு தான் எல்லாரும் கேட்டது. அதனால தான் சொன்னேன் விஜய் சேதுபதி பாதி விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. மீதியும் பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஏன் சார் வெயிட் பண்ணுறீங்க, அந்த 2 பேரையும் எடுத்து போட வேண்டியது தானே, 2 ரெட் கார்டை கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே. முத்துக்குமரன் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஆக்சுவலாக எல்லாருமே கதறாங்க. ஒட்டுமொத்த பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க. ஒட்டுமொத்த பேருக்கும் பிக் பாஸ்ன்ற ஷோவில் இந்த 2 பேர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. முத்துக்குமரன் சொல்லும் போது கூட என்ன சொன்னார், ஒரு டாஸ்க்கை எப்படி அணுகிறோம் அப்படின்றதான் போன சீசன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு விஜய் சேதுபதி. பட் இந்த சீசனில் அவங்களுக்கு எதை பற்றியுமே பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அதுதாங்க உண்மை. விஜய் சேதுபதி மேலே பயம் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு மேஜர் காரணம் பார்வதி கமுருதினி இவங்களா இருந்தாலுமே அதை விட மேஜர் வந்து விஜய் சேதுபதி தான். இனிஷியலாவே அந்த பயத்தை கிரியேட் பண்ணிருக்கணும். அப்படி பைபிள் அந்த கண்டஸ்டன்ட் பைபிள்ல உங்களால் வந்து பயத்தை கிரியேட் பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு அந்த கண்டஸ்டன்ட் உள்ள வச்சிருக்கீங்க? பேசிக்கான எல்லாம் யோசிக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் உங்க பேச்சை கேட்கலங்க, உங்களுக்கு பைப் இல்லைங்க, அப்புறம் எதுக்குங்க அந்த கண்டஸ்டன்ட்டை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? அவங்களை அடிச்சு துரத்த வேண்டியது தானே. நீங்க இவ்வளவு நாள் வச்சு அழகு பார்த்தீங்க, பாருன்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து வைப் பண்ணிக்கிட்டு அழகு பார்த்தீங்க. அதனால தான் திருப்பி சொருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே யாரை காரி தூப்புறாங்க? விஜய் சேதுபதி அவரை தான் வச்சு காரி தூப்புறாங்க. என்னங்க ஹோஸ்ட் நீங்களாம் இதை எப்பயோ பண்ணியிருக்கணுங்க. இவ்வளவு நாள் நீங்க பண்ண தப்பால தான் இந்த பீஸுங்க வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுறதுக்கு காரணம் என்ன?
ப்ரொடக்ஷனு. அவர் வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு எப்படி ஹோஸ்ட்டாக இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரி ஓகே நம்ம பார்வதி தானே, நம்ம கமருதீன் தானே, கமருதீன் உங்களுக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ தெரியுமா, பெண்கள் பட்டாளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அவர் கொலையிறதும் இவர் கொஞ்சிறதும் அப்படி தான் வீக்கெண்ட் ஷோ ஒன்று போகும். அதுக்கெல்லாம் வந்த விளைவு தான் பார்த்தீங்கன்னா இது அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் அவர் அந்த பயத்தை கிரியேட் பண்ணாதனால தான் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது அப்படமா தெரியுது. அதுக்காகவே அவர் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி கொடுக்கலனா நம்ம எல்லாரும் சேர்ந்து விஜய் சேதுபதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஃபைனலாக விஜய் சேதுபதி ஓவரால் ஏன்னா டிசிஷன் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னும் போது அவர் டிசைட் பண்ணியிருக்காரு ஓகே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. கொடுக்கறது நல்லதுங்க. யாருக்கு, பார்வதிக்கு நல்லதா இல்லை விஜய் சேதுபதிக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. இவ்வளோ டாக்ஸிக்காக ஒரு ஷோ வந்து இருக்கக்கூடாது, இவ்வளோ டாக்ஸிக்காக ஒரு ஷோ போகவே கூடாது. அது போகிற பாதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருந்தது. இந்த சீசன் பிக் பாஸ் முக்கால்வாசி பேர் பார்க்கல, அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்ன, எப்பா இந்த மாதிரி ஒரு சீசன் பிக் பாஸை பார்க்கறதுக்கு நாங்கள் சும்மாவே இருக்கலாம். என்னடா கண்டஸ்டன்ட் ஃபுல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு பொறுக்கித்தனம் பண்றானுங்க, இல்ல 18+ கண்டென்ட் தரானுங்க, இல்ல அசிங்கமா பேசிக்கிறானுங்க. சோ இந்த மாதிரி இவ்வளோ மோசமா டாக்ஸிக்கா இருக்க ஒரு சீசனை பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. டிஆர்பி அதனால நக்கிட்டு போயிட்டு இருந்தது. ஆனா இதுல என்ன பண்றதுன்னா இந்த ஓஜி கேமர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவானுங்க. பார்வதியால இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போகுது அப்படின்ற மாதிரி. டேய் இதுக்கு முன்னாடி பார்வதி இல்லடா, ஆனா ஷோ நல்லா தாண்டா போச்சு, டிஆர்பி நல்லா தாண்டா இருந்தது. இப்ப பார்வதி இருக்குடா, ஷோ நக்கிட்டு போகுதுடா, டிஆர்பி ஒண்ணுமே இல்லடா. அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனால் இவனுங்க ஃபேக் நரேட்டிவ் அதே மாதிரி தான் செட் பண்ணுவானுங்க. இந்த ரிவ்யூவர்ஸ்லேயே பல ரிவ்யூவர்ஸ், நான் ஒரு வந்து பேரை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன், பல ரிவ்யூவர்ஸ் வந்து முட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்வதி தான், பார்வதி இல்லைன்னா இந்த கேம் என்ன ஒரு அப்பா சார். ஆனால் அவர் மேலாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, சே நல்லா பேசுகிறாங்க அப்படின்றது, அவரே அதை காலி பண்ணி அடித்து உடச்சிட்டாரு. எனக்குலாம் அவர் அட்டாக் பண்ணி பேசணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. ஆனால் அவர் இவ்வளோ நாள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மனுஷன் போய் இந்த எப்படி பார்வதிக்கு வந்து சொம்பு தூக்குறாரு அப்படின்ற மாதிரி. ஃபைனலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. இது வந்து எனக்கு பொறுத்தவரை எப்படி தெரியுதுன்னா பேக்கஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் உங்க இன்டென்ஷனே ரொம்ப தப்பா இருந்தது சார். உங்க இன்டென்ஷனே பார்வதி கேமர்ன்ற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட நீங்க தான் சார் விதைச்சிங்க. உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் சார் வளர்த்து விட்டீங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சமயத்தில் பார்வதி கமருதீன் எப்படி திட்டுறோமோ வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண உங்களை மாதிரி ஆட்களையும் திட்டணும் சார். ஏன்னா நீங்க பண்ண தப்புனால தான் சார் இவங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் ஃபைனலாக நிறைய பேர் கேட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்வதிக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டது, அவங்க வந்து எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 90% கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10% வச்சு வெயிட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வரணும். விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடுத்த டிசிஷன் தான் அப்டேட் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது ஸ்டேஜுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டா அவள் தான் 100% கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும். என்ன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கமருதீனுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து மெயின் இன்டென்ஷன் வந்து பார்வதி, அதனால மேபி பார்த்து ஓகே கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு தான் போனா, மற்றபடி மெயின் இன்டென்ஷன் பார்வதி தானே, அதனால கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்காம இருந்திருக்கலாமா என்னன்னு தெரியல. பட் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்வதிக்கும் அது நல்லதுதாங்க. பார்வதியாலே முடியல, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, போதும் நான் இருந்த வரைக்கும் போதும், நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்க மைண்ட் செட்டில் இருக்கவங்கள தயவு செஞ்சு வெளியே அமைச்சிருங்க. முடிஞ்சா இந்த எவிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வெளியே அமைச்சிருங்க. ஏன்னா சாண்ட்ராவாலையும் முடியல, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் சாண்ட்ரா இந்த வீட்டுக்கு செட் ஆகாத ஒரு ஆள், அந்த ஆளை வச்சு நீங்கள் அழகு பார்க்காதீங்க. இப்போ பார்வதி எப்படி நீங்கள் ரெக்கார்டு கொடுத்து துரத்தி விட்றீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் இந்த எவிக்ஷன் ப்ராசஸில் அமுச்சு விட்ருங்க. ஏன்னா ஓட்டிங் வைஸ் சாண்ட்ரா, விக்கல்ஸ், சுபிக்ஷா இவங்க 3 பேரில் ஒரு பீஸ் தான் எகிரணும். ஸோ அப்படின்னும் போது இந்த 3ல் 1 அப்படின்னு பார்க்கும்போது சாண்ட்ரா அமைச்சிருங்க, சுபிக்ஷா கூட இருந்துட்டு போடும். ஏன் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இங்கே வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு சூட் ஆக மாட்டுறாங்க. அவங்க ரொம்ப எமோஷனலாக மண்டைக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சன்ஸ் உள்ளே இருந்தால் அவங்களுக்கு தான் டேஞ்சரு. ஸோ சாண்ட்ராவையும் அமுச்சு விட்ருங்க, பார்வதி அமுச்சு விட்ருங்க, முடிஞ்சா கமருதீனி அமுச்சு விட்ருங்க, முடிஞ்ச அந்த ஷோ இதோட முடிச்சிருங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.